அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சூர்யாஸ் கடை சார்பாக, சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருகைன்னு வரதுக்கு மகிழ்ச்சி கொள்கிறேன். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம், நம்ம நிறைய புக்கிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னும் யாரெல்லாம் கேட்டுட்டு என்கொயரி பண்ணிவிட்டு இந்த புக் பண்ணாமல் இருக்கீங்களோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபம் நேத்திக்கு சண்டே, இன்றைக்கி மண்டே 2 நாள் கேஷ் ரிடக்ஷன் கொடுத்துருந்தேன் 30%. ஸோ அதை விட்டிங்கன்னா அடுத்து கார்த்திகை தீபம் ஆஃபர் இன்றைக்கி 5 மணிலேருந்து திரும்ப எகைன் கண்டினியூ ஆகுதுங்க. இடையில ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 30% டிஸ்கவுண்ட், ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய புக்கிங் ஆனிச்சு, நிறைய என்கொயரி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே இன்னும் புக் ஆக வேண்டியது இருக்குது. அது மாதிரி புக் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே கார்த்திகை தீபம் ஆஃபர் உண்டுங்க. கார்த்திகை தீபம் ஆஃபர் நீங்கள் தாராளமாக கார்த்திகை தீபம் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நாளுமே அவைலபிள் தான். ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கார்த்திகை தீபம் ஆஃபர் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, புக் பண்ணுற எல்லாருக்குமே இப்போ ஒரு புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 300 400 புக் பண்ணுறீங்கன்னா இந்த $1 கிஃப்டாக கிடைக்குங்க. கேஸ் 500 ருபீஸ்க்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த $1 செயினோட கிடைக்கும். 500 எபோ புக் பண்ணுறவங்களுக்கு இந்த $1 செயினோட கிஃப்டாக கிடைக்குங்க. ஓகே, அடுத்து 1000 ருபீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின் 24 இன்ச்சு டாலர் செயின் கிஃப்டாக கிடைக்குங்க. ஸோ இது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கடை சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். இது இல்லாமல் 1500 புக்கிங்க்கு என்ன ஆஃபர், 500க்கு என்ன ஆஃபர், 1000க்கு என்ன ஆஃபர்னு சொல்லியாச்சு. 1000க்கு மேலே நிறைய ஆஃபர் இருக்குங்க. ஸோ 1000க்கு மேலே 1500 அப்படின்னா $2 செயின், இந்த டாலர் செயினும் கிடைக்கும், ப்ளஸ் இந்த டாலர் செயினும் கிடைக்கும். நீங்கள் வாங்குகிற பொருளும் கிடைக்கும், ப்ளஸ் $2 செயினும் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கேங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய ரீசேல் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம் ப்ராடக்ட், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம பெனிஃபிட்ஸ் கொடுக்க தானே செய்கிறோம். அந்த பெனிஃபிட்ஸை உங்களுக்கு ஆஃபராக கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பொருட்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஆஃபர், இவ்வளோ பெரிய ஆஃபர்ஸை நிறைய கொடுத்துட்ருக்கோம். 500க்கு கீழே புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு $1 120 ஒருத்தருள்ள $1 கிஃப்டாக கொடுக்குறோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 500 ரூபாய்க்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு $1 செயின் கிஃப்டாக கொடுக்குறோம். 1000 ரூபாய்க்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு லாங் டாலர் செயின் 24 இன்ச் செயின் வித் சைஸ் டாலர். அப்போ 1000 ரூபாய்க்கு புக் பண்ணிங்கன்னா பெரிய டாலர் செயின் கிடைக்கும். 1500 ரூபாய்க்கு புக் பண்ணிங்கன்னா பெரிய டாலர் செயினும் சின்ன டாலர் செயினும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆடாகிக்கிட்டே போகும். வளையல், தோடு, மோதிரம், கொலுசு சொல்லிட்டு ஒரு பொருளும் ஆடாகிக்கிட்டே போயிருக்கும். ஒவ்வொரு 500க்கும் 500க்கும். ஸோ இப்போ 5000 வரைக்கும் செப்பரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஆஃபர் கிடைக்குங்க. ஸோ நிறைய பேர் வாங்கி பயன்பெற்று கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. நாம் இது உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாலே ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தை நீங்களும் அடையணும் அப்படின்னா வாங்கி இந்த கார்த்திகை தீபம் ஆஃபரில் வாங்கி பயன்பெறுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த செயினோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடு எல்லாமே 48 இன்ச் செயின் தாங்க போடுவாங்க. ஸோ அவங்க நிறைய இன்றைக்கி என்கொயரி பண்ணாங்க, சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொருத்தரும் கேட்குற டிசைனை அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு 4-5 செயின் பேக் பண்ணாங்க ஒரே ஃபேமிலிக்கு. ஸோ அந்த வகையில் இதை வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு சௌரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த கண்டென்ட்டை வீடியோவாக கொடுத்துருக்கேங்க. என்ன கண்டென்ட் அப்படின்னா 48 இன்ச்சில் ஒரு சூப்பரான டாலர் செயின். இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொப்புளுக்கும் கீழே வருங்க. ஏன் அக்கா இவ்வளோ பெருசு அப்படின்னா அந்த ஏரியாவோட பழக்கம் அது மாதிரிங்க. ஸோ அதனால் அவங்க லாங்காக கேட்குறாங்க, நம்மளும் லாங்காக ரெடி பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 24 இன்ச்சு செயினுங்க, தெரியுதுங்களா? இது நார்மல் நெக்கு. இந்த பக்கம் திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, அரியலூர், மதுரை இந்த சைடெல்லாம் போடுற மாடல் இது. இதை விட்டிங்கன்னா அடுத்து 30 இன்ச்சு செயினில் போடுவாங்க. 30 இன்ச்சு செயின் இன்னும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். இந்த பாருங்க, உங்களுக்கு ஒரு போட்டு காமிக்கிறேன், சரியா? 30 இன்ச்சு செயின் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக்கா இருக்கும். இந்த பாருங்க, 30 இன்ச்சு செயின் இந்த பாருங்க இவ்வளோ பெருசு இருக்கும். இது டாலர் போட்டு இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா? 24. இது 30 இன்ச்சு. டாலர் போடாமையே கீழே தொடுதா, தரையை தொடுதா? ஓகே. அடுத்து 48 இன்ச் டாலர் செயின் எவ்வளோ பெருசு அக்கா இருக்கும். இது அங்கே 48 இன்ச் டாலர் செயின்.
ஸோ இந்த சைஸ் போல் 2 மடங்கு இருக்கும். இந்த சைஸ் போல் 2 மடங்கு இருக்கும். இது 48 இன்ச்சு டாலர் செயின். இது மோஸ்ட்லி கிறிஸ்துவ சகோதரிகள் தான் அந்த பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அதிகமாக இதை வாங்குறாங்க. வாங்குற அத்தனை பேருமே கிராஸ் டாலர் போட்டு தான் வாங்குறாங்க, ஜீசஸ் டாலர் போட்டு தான் வாங்குறாங்க. ஸோ அந்த வகையில் அதை நான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறதும் ஜீசஸ் டாலர் தான் வச்சுருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே ஜீசஸ் டாலர் தான். நம்ம ஒன்று ஒன்றா மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். 48 இன்ச்சு டாலர் செயினுங்க இது. ஆக்சுவலாக இது எங்கே இருக்கும் அப்படின்னா தொப்புளுக்கும் கீழே வருங்க. இதை போட்டோம் அப்படின்னா தொப்புளுக்கும் கீழே வரும். ஆனால் இது அந்த ஏரியாவோட பழக்கம். இது இவ்வளோ பெருசு நாங்கள் போட மாட்டோம். திருச்சியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறவங்களோ, மதுரையிலேருந்து ஒருத்தர் பார்க்குறவங்களோ, புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறவங்களோ என்ன சொல்லுவீங்கன்னா இவ்வளோ பெருசு நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உண்மைதாங்க. இவ்வளோ பெருசு நம்ம சைடு போட மாட்டாங்க. ஆனால் நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடு எல்லாமே இவ்வளோ பெருசு தாங்க போடுறாங்க. ஸோ அவங்க இது போல் நிறைய வாங்குறாங்க. இன்றைக்கி நிறைய மாடல்ஸ் அவங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிச்சிட்டு சரி அப்படியே இது ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன்னா நான் அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு இதை அப்படியே நான் ஷேர் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு இதில் எந்த செயின் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் சௌரியமாக இருக்கும். ஸோ லைவ் பார்க்குற உங்களுக்கும் கன்னியாகுமரி ஏரியான்னு போட்டேன்னா ஸோ அந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்து இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இது ஒரு லைவ் ப்ரோக்ராமாக கொடுத்தாச்சுங்க. ஆஃபரும் விவரம் சொல்லியாச்சு. புக் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே ஆஃபர் உண்டு. 500 எபோ பேபி டாலர் செயின், 1000 எபோ லாங் டாலர் செயின், 1500 எபோ 2 டாலர் செயினுமே உண்டு. லாங் டாலர் செயினும் உண்டு, பேபி டாலர் செயினும் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு 500க்கும் ஆடாக ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஆடாகிக்கிட்டே போகுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ்க்குனா 10 பொருட்கள் அன்பளிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது நான் திரும்ப இது ஏன் அக்கா கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நம்ம ரீசேல் ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம் திங்ஸ் இல்லைங்களா? ஹோல்சேலுக்கு கொடுக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ண விலையை அப்படியே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த கஸ்டமருக்கு நம்ம ஏதாவது பெனிஃபிட் பண்ணோன்னா ஸோ அவங்க தொடர்ந்து நம்மளோட கஸ்டமராகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸும் கிடச்சிரும். சரி, கம்மியான மலிவான விலையில் தரமான பொருள் நம்மக்கிட்ட வாங்கும்போது தொடர்ந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்கிக்கிட்டேவும் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபேவரபிள் ரேட்டில் கொடுத்த மாதிரியும் இருக்கும். கம்மியான விலையில் அவங்க பொருள் வாங்கின மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக தாங்க இந்த ஆஃபரை கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, 48 இன்ச் செயினில் அழகாக ஒரு கிராஸ் டாலர் போட்ட செயினுங்க. இந்த செயின் பாருங்கள், மாடல் பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த செயின் யாருக்கு பிடிச்சிருக்கோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாடல் செயின் எனக்கு பிடிச்சிருக்காக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது எங்கேருந்து வருது பாருங்கள், நெக்லேருந்து வருது. 48 இன்ச்சு. ஆக்சுவலாக இது தொப்புளுக்கும் கீழே வருங்க. நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா இதுதான் முறை. அந்த சைடு உள்ளவங்களுக்கு இதுதான் முறை. இது போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது புரியும் உங்களுக்கு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இல்லை இது இந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது வித்தியாசமாக தாங்க தெரியும். ஆனால் கன்னியாகுமரி சைடும் நாகர்கோவில் சைடும் இந்த மாதிரி டாலர் செயின் தான் நம்மக்கிட்ட வாங்குறாங்க ரெகுலராக. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, வேணுன்றவங்க வாங்கி பயன்பெறுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அந்த பக்கம் இருக்காங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கேட்குறது அத்தனை பேருமே 48 இன்ச் டாலர் செயின் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டாலர் செயின் பார்த்துட்டோமா நம்ம. இந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அடுத்து செயின் மாடல் பார்த்துடலாம். டாலர்ஸ் வந்து தனியாகவே நம்ம வந்து அவங்க புக் பண்ணும்போது நான் ஒரு மாடலில் டாலர் செயின் போட்டிருக்கேன். பட் இந்த டாலர் இல்லை, எனக்கு வேறு டாலர் வேணும்னா புக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் எந்த டாலர் செயின் வேணும், எந்த டாலர். இது பாருங்கள், ஒரு 50 பவுன் மதிக்கத்தக்க ஒரு செயினுங்க. ஒரு 50 பவுன் மதிக்கத்தக்க மாதிரியான செயினில் அழகாக கிராஸ் டாலர் போட்ட ஒரு டாலர் செயின். 48 இன்ச்சில் 50 பவுன் மதிக்கத்தக்க டாலர் செயின் பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே ஐம்பொன் மெட்டீரியலுங்க. ஸோ நல்ல லைஃப் வரும். இதெல்லாம் வந்து போட்டுகிட்டே குளிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பெருசு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக கழட்டி வச்சுட்டு தான் குளிப்பாங்க. நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி கழட்டி வச்சுட்டு குளிக்கும்போது என்ன ஆகும்னா பொருள் வீணாகவே ஆகாது. சோப்பும் சுடுதண்ணீர் மட்டும்தான் நம்ம பொருளை ஸ்பாயில் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக இதை அவங்க கழட்டி வச்சு தான் குளிச்சாகணும். ஏன்னா கீழே வரைக்கும் இருக்கும் இந்த செயின். ஸோ அப்போ இதை போடும்போது அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கிறதுல சிரமம் இருக்கும். அதனால் கழட்டி வச்சுட்டு குளிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காகவே. கழட்டுறதுலேயும் சிரமம் இருக்காது. இவ்வளோ பெருசு இருக்கும்போது டக்குன்னு இந்த பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்கா, என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்படி கழுத்தில் போட்டுக்கலாம்.
டக்குன்னு ஈஸியாக கழட்டிக்கலாம். நம்ம தான் சின்ன செயின் போடுவோம், கழட்டுறதுக்கு கஷ்டம் இருக்கும். தலையில் கிளிப்பு போட்டிருப்போம், கொண்டை போட்டிருப்போம், கழட்ட கஷ்டமாக இருக்கும். இது இவ்வளோ பெருசு இருக்குல்ல, ஈஸியாக கழட்டலாம், ஈஸியாக போட்டுக்கலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்லப்போனால் தூங்கும்போது கூட இதை கழட்டி வச்சு தான் தூங்குவாங்க. வெளியில் கிளம்பும்போது தான் போடுவா எனக்கு ஒரு சில சகோதரிகள் சொல்லியிருக்காங்க. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் குளிக்கும் போது கண்டிப்பாக இதை கழட்டி வச்சு தாங்க குளிச்சாகணும். அவ்வளோ பெருசு இது இல்லையா? ஸோ இந்த 50 பவுன் மதிப்பு உள்ள ஒரு ஒரு திக் செயின், நல்ல பெரிய குண்டு செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அழகாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க. தமிழ்நாடாக இருந்து மெயின் பிளேசஸில் டிஸ்ட்ரிக்டில் குடியிருக்கீங்க, டிஸ்ட்ரிக்டில் வீடு சொந்த வீடு இருக்கோ வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா அதை சேம் டே கொரியர் டெலிவரி பண்ணிடுவாங்கங்க. தாலுக் அப்படின்னா ஒரு நாள் லேட் ஆகுங்க. வில்லேஜ் போஸ்ட் அப்படின்னா 2வது நாள் கிடைக்கும். இதுவே அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா 4 to 5 ஒர்க்கிங் டேஸ். நான் எப்பவுமே சொல்கிறது 4 to 5 ஒர்க்கிங் டேஸ். இடையில சனி ஞாயிறுலாம் வந்தால் கணக்கு பண்ணாதீங்க. 4 to 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கொரியர் ரீச் ஆகிடும். அதன் பிறகும் உங்களுக்கு கொரியர் வரலைன்னா ஹாய் அக்கான்னு ஒரு மெசேஜ் போட்டு எனக்கு என்ன கொரியர் ரிசீவ் ஆகலக்கான்னு சொன்னீங்கன்னா நான் என்ன காரணத்தினால கொரியர் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அன்னைக்கு அல்லது அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கொரியர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்ணப்படும். ஸோ அப்போ அதை பற்றின பயமோ இந்த பொருள் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தாங்க. அதுக்குண்டான பயமோ கவலையோ கஷ்டமோ எதுவுமே உங்களோடது இல்லை, எல்லாமே என்னோடது தான். உங்கள் கைக்கு பொருள் கிடச்சிருச்சு, சூப்பராக இருக்கு அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தாங்க. இப்போ பாருங்கள், இந்த செயின் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு செயின் மாடல் காமிக்கிறேன் நான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் போட்டிருக்கிறது அழகாக ஒரு ஜீசஸ் கிராஸ் போட்ட ஸ்டோன் டாலருங்க. மாலை பாருங்கள், மாலை மாற்றிருக்கா, எவ்வளோ பெரிய மாலை பாருங்கள். இப்படி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு மாடல். ஓரமாக போயிடுச்சா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்னொரு மாடலையும் வைக்கிறேன், அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், ஏற்கனவே பார்த்த 2 மாடலையும் வச்சுட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேவைப்படுறவங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் 2 வச்சுட்டேன் இல்லையா, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்பாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு திரும்ப எடிட் பண்ணி மார்க் பண்ணி இந்த செயினாங்கிறத மார்க் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரேட் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னா புக் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய மாடல்ஸ் காமிக்க போகிறேன். இந்த 2 மாடல் பார்க்காதவங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா? ஓகேங்க. அடுத்த மாடல் நான் மாட்டி விட்டுட்டு இதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பவுன் மதிக்கத்தக்க டாலர் செயினுங்க. ஒரு 30 பவுன் மதிக்கத்தக்க ஒரு டாலர் செயின். எல்லாத்துலேயுமே ஜீசஸ் கிராஸ் போட்ட டாலர் தான் போட்டிருப்பேன். நீங்கள் வேறு ஏதாவது டாலர்ஸ் வேணும்னா அப்போதைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டாலர்ஸை மாற்றிக்கலாம். இது ஜீசஸ் கிராஸ் போட்ட டாலர் பாருங்கள். டாலர் இந்த இடத்துல வந்து நம்ம டாலரை மீன் பண்ணுறதே இல்லை, செயினோட ஹைட்டு, செயினோட டிசைன் அதை தான் மீன் பண்ணுறோம். டாலர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டாலர் வேணுமோ, இதில் இருக்க டாலர்ஸ்லேயே இந்த டாலர் அந்த செயின், அந்த டாலர் இந்த செயின் நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். எல்லாமே மாற்றி கொடுக்க ரெடி. இது ஒன்று ஈஸியான ஒர்க்கு தான். இதுலேருந்து கழட்டி அதில் போட்டுருவேன், அதுலேருந்து கழட்டி இதில் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இந்த முறுக்கு செயின் ஒரு 30 பவுன் மதிக்கத்தக்க ஒரு முறுக்கு செயினுங்க. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நெக்லேருந்து ரிமூவ் பண்ணி கீழேயும் வைக்கிறேன். ஏன்னா ஒரு சில சமயம் அதில் கிளியராக இல்லைன்னா கூட இதில் கூட கிளியராக ஆகும் இல்லையா? ஏன்னா ஃபோட்டோவில் எனக்கே அனுப்புகிற ஃபோட்டோ கிளியராக தெரியாமல் தடுமாறுற மாதிரி ஆகிடுது. ஸோ இப்படி கூட எடுத்துக்கோங்க ஒரு ஃபோட்டோ. 48 இன்ச் டாலர் செயின், கன்னியாகுமரி நாகர்கோவில் சகோதரிகளுக்கான வீடியோ இது.
ஒருவேளை பிறப்பிடம் அங்கவா இருக்கலாம், திருச்சியில் குடியிருக்கலாம், மதுரையில் குடியிருக்கலாம், புதுக்கோட்டையில் குடியிருக்கலாம், அல்லது சென்னையில் இருக்கலாம். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் இவ்வளோ பெரிய செயின் தானே போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த சகோதரிகளுக்கான சிறப்பு வீடியோ இது. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் மாடலுங்க. இந்த மாடல் செயின் நிறைய மூவ் ஆணுச்சு. இது வந்து 2-in-1 மாடல். 2 சைடு 2 டிசைன் இருக்குங்க இந்த செயினில். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வி டைப் இருக்கும், வி டைப் செயின் இது. இந்த பக்கம் ஒரு பட்டை செயின் சொல்லுவோம்ல அந்த மாடல். ஸோ பாருங்கள், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதில் அழகாக ஒரு ஸ்டோன் டாலர் மீன் டிசைன் போட்டிருக்கேன். மீன் டிசைன் போட்ட ஸ்டோன் டாலர். உங்களுக்கு டாலர் வேணுன்னா மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மலுக்கு தான் டாலர் போட்டிருக்கேன். ஸோ இந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க. இதுலேருந்து ஃபுல்லாக இது ஒரே செயின். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. எந்த செயின் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் போட்டிருக்கிறது மீன் டாலர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது டாலர், இப்போ நான் இத்தனை டாலர் காமிக்கிறேன் இல்லையா? ஸோ இதில் எந்த டாலரை மாற்றி உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லலாம், நான் மாற்றி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள், இதில் டாலர் இருக்குது பாருங்கள். இந்த டாலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் கூட நீங்கள் மார்க் பண்ணி அனுப்புங்க. எந்த டாலர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அனுப்புனீங்கன்னா இந்த டாலரை அந்த செயினில் நான் போட்டு கொடுத்துட்றேங்க. இது கிறிஸ்துவ சகோதரிகளாக தனியாக கோர்த்து வச்சது மாடல் காமிக்கிறதுக்காக. வேணுன்றப்ப அப்படியே மாடல் காமிச்சு புக் பண்ணிக்கோங்க. இந்த டாலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக இந்த தோடு கூட நல்ல பெருசுங்க, கேரளா தோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல் தோடு கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கேரளா டிசைன் தோடு சொல்லி பெருசாக போடுவோம் இல்லையா, நல்ல கொடை மாதிரி, அம்மன் கொடை மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி. இந்த பாருங்கள், எது வேணுமோ உங்களுக்கு ஜிமிக்கி வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரவுண்ட் பண்ணி அனுப்புங்க. இதில் இருக்க டாலர்ஸ் வேணும்னாலும் மார்க் பண்ணி அனுப்புங்க. எந்த டாலர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அனுப்புங்க. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்படி கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, மார்க் பண்ணி அனுப்பும்போது கிளியராக வேணும் இல்லையா. ஸோ எவ்வளோ வீடியோ கொடுத்தாலும் அக்கா கொஞ்சம் ஃபோட்டோ அனுப்புகிறீங்களா, தனியாக பர்சனலாக அனுப்புகிறீங்களா கேட்குறாங்க. ஏன்னா மொபைல் ஃபுல்லாக ஃபோட்டோ தான் இருக்குது, ஆனால் தேடி எடுக்க நீங்கள் கேட்குற நேரத்தில் தேடி எடுத்து என்னால் அனுப்ப முடியல. ஸோ அதனால் கிளியராக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதையே மார்க் பண்ணி அனுப்புங்க, எனக்கு போதுமானது. ஃபஸ்ட்டு இதை அனுப்பி விடுங்க, அதுக்கப்புறம் இதில் எந்த டாலர் அப்படிங்கிறத மார்க் பண்ணி டாப்அப் பண்ணுங்கள். சூப்பரான கொடை ஜிமிக்கி, அழகான ஜீசஸ் கிராஸ் டாலர். ஸோ இதில் எது உங்களோட டாலர் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்த செயினில் ஒவ்வொரு டாலரும் டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த டாலரில் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஆல்ட்ரேட் பண்ணி இந்த டாலர் வேணும், இந்த செயின் வேணும், இந்த செயின் வேணும், அல்லது இந்த டாலர் வேணும், இந்த செயின் வேணும் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் மாற்றி புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது நெக்ஸ்ட்டில் இருந்து கீழே வைக்கிறேன். இதில் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நெக்கில் இருக்கிறத விட இதில் கொஞ்சம் கிளியராக தெரியும். இது 2-in-1 மாடல். இந்த பாருங்கள், 2-in-1 மாடல், வி டைப் செயின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாடல் இந்த செயின் ரெண்டு மாடலில் இருக்கும். ஒரு பக்கம் இந்த ரெண்டு பக்கம் வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பக்கம் போட்டு போகலாம், இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அந்த பக்கம் போட்டு போகலாம். 2-in-1 மாடல், 48 இன்ச் செயின், 2-in-1 மாடல். இந்த பக்கம் பட்டை மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வி ஷேப்பில் இருக்கும். இதுக்கு மேட்சாக அட்டிகைலாம் இருக்குங்க நம்மக்கிட்ட. அட்டிகை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இதே டிசைனில் அட்டிகை இருக்குது, ஆரம் நெக்லஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செயின் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு மேட்சாக அட்டிகை வாங்கலாம், ஆரம் நெக்லஸ் வாங்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். காமிக்கிறேன். இதே வி டைப் செயினோட மாடலில் இந்த பாருங்கள் அட்டிகை. இப்படி கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த செயினுக்கு இது டிட்டோ மேட்சாக இருக்கும். இதே வி டைப் செயினில் இந்த பாருங்கள், ஆரம் நெக்லஸ் தோடு எல்லாமே செட்டாக இருக்குது. ஆரம் நெக்லஸ் தோடு, இதே வி டைப் செயின் தான். சேம் இந்த மாடல், சேம் இந்த செயின் மாடல். இதே செயின் மாடலில் ஆரம் நெக்லஸ் இருக்குது,
ஆரம் இருக்குது, தோடு இருக்குது மேட்சாக. ஸோ அட்டிகையும் இருக்குது. நீங்கள் 3 4 லைன் மேட்சாக போடலாம். ஒரே மாடலில் 4லையும் போடலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணுங்க. வரேன் ஒரு நிமிஷம். நான் இந்த ஒரு செட்டுக்கு மட்டும் வச்சு காமிச்சிடுறேன். அப்புறம் எல்லாம் இதுக்கு மேட்சாக இருக்காது. ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு செயின் மட்டும்தாங்க எல்லாமே மேட்சாக இருக்கும். அடிகையும் ஆர்ம் டாலர் செயின் எல்லாமே மேட்சாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரதுலலாம் வந்து செயின் மட்டும்தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்படி 3 லேயர் 4 லேயர் நீங்கள் போட்டுக்கலாங்க. ஓகேவா? 4 லேயர் ஒரே மாதிரி செயினில் போட்டுக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட் நெக்லேயே இவ்வளோ அழகாக இருக்குது. பிளாக் நெக்கில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அசத்தலாக இருக்கும். பிளாக் நெக்கில் போட்டு காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க. இது வந்து நல்ல லென்த்தியாக வரும். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக் நெக்கில் போட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு செயினுக்கு மட்டும்தாங்க இவ்வளோ டிட்டோ மேட்சாக இருக்கும், மற்றதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது செயினுக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்படி செட்டாக வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த செயினை ரெஃபர் பண்ணலாங்க. வீட்டை சேட்டு சூப்பராக இருக்குங்களா? இந்த ஒரு செயின் மட்டும் லென்த்தி, சரிங்களா? ஓகே, வி டைப் செயினு நாங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த மாடலில் மட்டும்தான் இப்படி செட்டாக வந்து நம்மளால் அசம்பிள் பண்ண முடியும். வேறு எந்த மாடல்லையும் இது மாதிரி கிடையாது. ஸோ இது வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆர்டர் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே கோல்டு தோற்றுருங்க. அந்த செயின் கலரு, மெட்டீரியல், குவாலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து நீங்களாக சொல்லாத வரைக்கும் இது ரோல்டு கோல்டுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து பயங்கர பக்காவாக டிட்டோவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு லைஃப் லாங் போடலாம். எத்தனை வருஷம் கேரண்டி அக்கா? லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம சோப்போ சுடுதண்ணியோ போட போகிறதில்ல. நல்ல மேக்கப்லாம் முடித்த பிறகு இந்த செட் எடுத்து கழுத்தில் போடணும். வீட்டுக்கு வந்த உடனே ரிமூவ் பண்ணி வச்சிடணும்.
வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணி போடணும். இதை பிளாஸ்டிக் கவரில் தான் வைக்கணும், நகைக்கடை பாக்ஸில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நீங்கள் பேக்கிங் பண்ணி வைக்கணும். நகைக்கடை பாக்ஸ் இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்தில் வச்சிங்கன்னா யூஸ் பண்ணாமையே கருத்துரும். எந்த நகையாக ரோல்டு கோல்டு நகை எல்லாமே யூஸ் பண்ணாமையே கருத்துரும். சூப்பராக இருக்குது பாருங்கள், சூப்பர் டூப்பர் மாடல். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ? இந்த செட்டு பிடிச்சவங்க வீடியோவை லைக் பண்ணிக்கலாம். யாருக்குமே பிடிக்கலையா? 3 பேர் அதுவும் ஆரம்பத்தில் பண்ணாங்க லைக். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கா, யாருக்குமே பிடிக்கலையா? ஒரு 200-300 பேர் இருக்கீங்க, யாருக்குமே இந்த இந்த செட்டு பிடிக்கலையா? தங்கத்தில் தாங்க வாங்க காசு இல்லை, வாங்க முடியாது, லைக் போட்டு என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கலாம். இது தாராளமாக வாங்கலாமே, எல்லாருமே வாங்கலாம். ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணால் வாங்கிடலாம். எந்த வேலைக்கு போனாலும் 3-4 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா வாங்கிடலாம். அவ்வளோ சிம்பிளான பட்ஜெட் உண்டான பொருட்கள் தானே இது. ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏழைகளும் வாங்கி தங்கம் மாதிரி அணிஞ்சு பார்க்குறதுக்கு உண்டான நகை தான் இது. ஸோ பணக்காரங்க மட்டும்தான் வாங்கி போடணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஏழைகளும் வாங்கி அணிஞ்சு கொள்ளலாம். ஓகேங்க, யார் யார் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லைக் போடுறது முக்கியம் இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நானே திரும்ப அஸ்மல் பண்ணுவேனா என்னன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா பயங்கர பிஸி ஆகிடுது பார்த்து. நம்ம ஒரு செட்டு லைவ்ல காமிக்கிறோம், அதுக்கு ஃபோட்டோ கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்காது ஃபோட்டோ. அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறது. ஃபோட்டோ எங்கிட்டயே லைவில் காமிக்கிற ஃபோட்டோ எங்கிட்டையுமே இருக்காதுங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு போனோன்னா அம்மனுக்கு அலங்காரம் பண்ண மாதிரி இருக்குங்க. அம்மன் வர மாதிரி இருக்கும் நேரில். ஸோ அவ்வளோ சூப்பர் டூப்பர் நகை தான் இது. சரிங்களா? ஓகே, வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோ பாருங்கள். சரி, ரிமூவ் பண்ணிடலாம் செட்டை. சரிங்களா? எனக்கு ரிமூவ் பண்ணவே மனசு வரலங்க, அவ்வளோ அழகு இருக்குது, ஜொலிக்குது நகை. ஓகேங்க, பெரிய நகை பார்த்துட்டு இப்போ சின்ன நகை பார்க்க போகிறோம். எனக்கு பெருசாக போட விருப்பம் இல்லையாக்கா, சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க, அங்கே இருக்க சகோதரிகளே கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு கோதுமை செயினில் அந்த பாருங்கள், கோதுமை செயினில் 48 இன்ச் செயின் ப்ளஸ் வந்து பாருங்கள் சூப்பராக ஒரு டாலர், ஸ்டோன் டாலர். இது அப்படியே வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 15 பவுன் மதிக்கத்தக்க செயின் மாடலில் இருக்குங்க. 15 பவுன் மதிப்பில் இருக்குது இது. இந்த டாலரும் செயினும் சேர்ந்தால் ஒரு 15 பவுனில் செஞ்சிடலாம். ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. புதுசாக வேறு ஏரியாவில் வந்து பார்க்குறவங்க எதுவும் நினைக்காதீங்க, இவ்வளோ பெரிய செயினா, இது யார் போடுவா, மனுஷன் போடுவாரான்னு கேட்காதீங்க. ஸோ இது ஒரு ஏரியாவில் இது ஒரு ஃபேமஸாக இந்த செயின் போட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப நாளாக நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு பட் டைமிங் மேட்ச் ஆகலை. சரி, இன்றைக்கி நிறைய அசம்பிள் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்காக. சரி, ஓகே, அதை அப்படியே நம்ம வீடியோவை கொடுத்துட்டோன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ கொடுத்தாச்சு. சரிங்களா? இந்த செயின் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நான் அப்படியே கீழேயும் வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நெக்கில் கிளியராக தெரியலை அப்படின்னா கூட கீழே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இப்படி கூட எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? ஓகேங்க, அடுத்த டிசைன் பார்க்கலாமா? அடுத்து ரொம்ப சூப்பர் டூப்பர் மாடல், சிம்பிள் அண்ட் நீட் லுக்கு, ரொம்ப வேலைக்கெல்லாம் போகிறவங்க போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன்.
வேலைக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாடலில் இடையில இடையில கட்டின மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ரொம்ப டீசெண்டாக இருக்குது, டீசெண்ட் லுக்கில் இருக்குது செயின். ஜாப் ஒயர்ஸாக இருக்கீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் போட்டு போகலாம். ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பெருசாக போட்டுட்டு வேலைக்கு போக முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது நீங்கள் போட்டு இது ஒன்று பெருசு ஒன்று வாங்கி வச்சுட்டா ஃபங்க்ஷனுக்கும் இதை ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணிக்கலாங்க. இதுலேயே அழகாக ஒரு ஸ்டோன் டாலர் ஜீசஸ் தான். இடையில ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ரெட் கலர் ஸ்டோனு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. டாலர் எதில் வேணாலும் எதை வேணாலும் மாற்றிக்கலாம். டாலரையும் மாற்றிக்கலாம், செயினையும் மாற்றிக்கலாம். இந்த செயினில் அந்த டாலர், அந்த செயினில் இந்த டாலர் எது வேணாலும் மாற்றிக்கலாங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகே, அப்படியே கீழே வைக்கிறேன். ஏன்னா அந்த லுக்கில் ஒரு ஃபோட்டோவும் இந்த லுக்கில் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும் இல்லைங்களா? பாருங்கள். ஓகேங்க, இன்னும் 2 மாடல் இருக்குது. இன்னும் நிறைய மாடல் இருக்குது. நான் இன்னும் 2 மாடலோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டைம் நிறைய ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து பட்டை செயின். நம்ம நார்மல் பட்டை செயின் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் ஒயருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பட்டை செயின். சிம்பிள் அண்ட் நீட் லுக்கும் இருக்குங்க அந்த செயின். ஆண்கள் கூட யூஸ் பண்ணுவாங்கல்ல பட்டை செயின், அந்த மாதிரி ஒரு பட்டை செயின் தான். ஸோ அதில் ஒரு லாங் செயின் வித்து ஜீசஸ் டாலர். இது இழுத்தா 1.5 முழம் தூரத்துக்கு வரும் பாருங்க, ஒரு பாவத்துக்கு வரும் இது. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நெக்லேருந்து ரிமூவ் பண்ணி கீழே ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. கீழே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் செயினை ஜூம் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு முறுக்கு செயின், துபாய் செயின் சொல்லுவோம் இல்லையா, அந்த டிஸ்கோ செயின், அந்த மாதிரி மாடல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கழுத்தில் போட்டால் நெழுன்னு பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரியல. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க நேரில் இது பார்க்குறதுக்கு. இந்த செயினுக்கு இந்த டாலர் பயங்கர டிட்டோ மேட்சாக இருக்குங்க. இந்த டாலர் யூஸ் பண்ணுவேங்கிறவங்க இந்த செயினை வாங்கிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஸ்கோ செயின், முறுக்கு செயின், துபாய் செயின் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாடல். நெழுதலுன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை இப்படியே வந்து கீழே வைக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு இது நல்லா தெரியும் தெளிவாக. சரிங்களா? ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆஃபர் கொடுக்குறதுக்கு உண்டான டாலர் செயின் தாங்க. இந்த டாலர் செயின் இவ்வளோ போட்டிருக்கேன் இல்லையா, எல்லாமே ஆஃபர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த செயின் மாடல்ஸ் காமிச்சிட்டேன். இப்போ வந்து
இங்கே பாருங்கள், மங்கள் சூத்ரான்னு சொல்லக்கூடிய மாங்கல்யம் தாலி செயினோட சேர்த்து 499 தாங்க. 499 ரூபாய் மட்டும்தான். பொட்டு தாலி யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ, செயின் வித்து இந்த தாலி செட்டோட சேர்த்தே 499 தான். தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தாலி செட்டு செயினில் கோர்த்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? அப்படியே செயினில் கோர்த்து வச்சுருக்கோம். இது அப்படியே 699 ரூபாய் மட்டும்தாங்க. 699 மட்டும்தான். எதுனா இந்த செட்டு மாங்கல்யம் மட்டும் 699. செட்டு மாங்கல்யம் வித் செயினோட சேர்த்து 699 ரூபாய் மட்டும்தாங்க. வேணுன்றவங்க அப்படியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். $699 மட்டும்தான். தாலி செட்டு வித் செயினோட சேர்த்து 699 மட்டும்தான். மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் தாலி செட்டு வித் செயினோட சேர்த்து 699 மட்டும்தான். இது வந்து தென்னங்கீற்று மாங்கல்யம், பிள்ளையார் தொப்பை தாலியில் தென்னங்கீற்று மாங்கல்யம். ஸோ இது வந்து ஒத்த ராமம் அப்படியே 699 மட்டும்தாங்க. புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இப்போ ஆஃபரும் போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு பேபி டாலர் செயினும் கிஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு ஒரு பேபி டாலர் செயின், இந்த சைஸில் ஒரு டாலர் செயின் கிஃப்டாக கிடைக்குங்க. ஸோ இந்த மாங்கல்யம் செட்டை புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேபி டாலர் செயின் கிஃப்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்கள். இது வந்து 1500, இது 1000 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், 1500 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், இதுவும் 1500 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், இதுவும் 1500 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், இது 1000 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், இதுவும் 1000 ரூபாய்க்கு புக் பண்ணிங்கன்னா இந்த டாலர் செயின் கிஃப்டாக கிடச்சிடும். இதுவும் 1000 ரூபாய்க்கு புக் பண்ணிங்கன்னா இந்த டாலர் செயின் கிஃப்டாக கிடச்சிடும். இது 1500 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின் கிஃப்டாக கிடைக்கும். இந்த டாலர் செயின் 1000 ரூபாய்க்கு புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின் கிஃப்ட்டு. இந்த டாலர் செயின் 1500 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், இதுவும் 1500 ரூபீஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், இது 1000 ரூபீஸ்க்கு புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின், இது 1500 ரூபீஸ்க்கு புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின். இது எல்லாமே கிஃப்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நிறைய டெய்லி புக்கிங் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் ஒரு நெக்கு நிறைய எல்லாத்தையும் மாங்கல்யம் மரத்தை போட்டு வச்சுருக்கோம். இதில் ஒன்று வாங்குறவங்களுக்கு பேபி செயின் வித் டாலர் கிஃப்டாக கிடைக்குங்க. பேபி செயின் வித் டாலர் பார்க்கலாமா? இதை பாருங்கள், பேபி செயின் வித் டாலர். இந்த பாருங்கள், இந்த மாங்கல்யம் செட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த டாலர் செயின் கிஃப்ட்டு, இந்த டாலர் செயின் கிஃப்ட்டு, இந்த டாலர் செயின் கிஃப்ட்டு, இந்த டாலர் செயின் லீஃப் டாலர் செயின். இது எல்லாமே மாங்கல்யம் செயின் புக் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் 500க்கு மேலே யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த டாலர் செயின் கிஃப்டாக கிடைக்கும். 500 ரூபாய்க்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு இந்த பென்டென்ட்டோட கூடிய டாலர் செயின் கிஃப்ட்டுங்க. இது நான் தனியாக வீடியோ நிறைய போட்டிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு அக்கா சேனல் லிங்க் அனுப்புங்க நிறைய பேர் கேட்குறீங்க. தப்பு கிடையாது, லிங்க் கேட்டு வாங்கிக்கோங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் நம்ம சேனல் தெரியலேன்னு தேடக்கூடாது இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் திங்ஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு சேனல் பார்த்துமே அது எந்த சேனல்னு ஞாபகமே வராது. நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறப்ப சேனல் பேர் மறந்து போயிடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒன்றும் நம்மளுக்கு காசு நிறைய செலவாக போகிறது கிடையாது இல்லையா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க விருப்பம்னாலும் வாங்குங்க, வாங்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்லை. ஆனால் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னைக்காவது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்போ வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம வாங்கலான்னு நினைப்போம், அன்னைக்கு சேனல் பேர் மறந்து போயிடும், வாட்ஸ்அப் நம்பரு மிஸ் ஆகிடும். நிறைய சேனலில் பார்த்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம், மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் ப்ரோக்ராமில் நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பேன் நான். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த செட்டு. இந்த செட்டு யாராவது பிடிச்சா வாங்கிக்கோங்க. செம்ம க்யூட்டாக இருக்குங்க அந்த செட்டு. இதுக்கு மேட்சாக வி டைப் செயின் இருக்குது. இதுக்கு இடையில கூட இந்த செயினை வேறு டாலர் போட்டு போட்டுட்டிங்கன்னா 4 ரோ வரும். 4 ரோ 4 ரோக்கு போடலாங்க. இதையே போட்டு காமிச்சிடவா 4 ரோக்கு. இது பிளாக் நெக்கில் போட்டால் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஓகே பெல் போட்டேன்னா இந்த செட்டு நம்மக்கிட்ட நிறையாலாம் இல்லைங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா புக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க. விற்ற பிறகு அக்கா அன்றைக்கி ஒரு லைவில் காமிச்சிங்களே, இது ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது இந்த செட்டில். வரும் திரும்ப, பட் இதே டிசைன் வரும்னு சொல்ல முடியாது. வீடெக் செயினில் வாங்கிக்கலாம், பட் இதே டிசைன் வருமா எனக்கு தெரியாது. அதனால் இந்த செட்டு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிடுங்க. பிடிச்ச விஷயத்த வாங்கலைன்னா அப்புறமா என்ன ஆகும், ஸ்டோனுக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வராது இல்லையா. ஸோ அதனால் பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடணும், வாங்கிடணும். நம்ம வாங்கிக்கலாம் பொறுமையாக அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்போ தான் அதை யாராவது வாங்குவாங்க, இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் வேற ஒரு டாலர், இது ஓம் டாலர் போட்டிருக்கேன் ஆக்சுவலி. இதில் வேற ஒரு டாலர் போட்டால் இதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போதைக்கு நான் ஓம் டாலரோடய மாட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், கழுத்து நிறமாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளீஸ். இது பிளாக் நெக்கில் போட்டால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். பிளாக் நெக்கில் போட்டு ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து லைட்டு, ஓவர் லைட்டு. இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ரோல் போட்டால் அம்மன் அலங்காரம் பண்ணி நேரில் நடந்து வர மாதிரியே இருக்குங்க. ஒரு சில்க் சாரீ கட்டி, சில்க் சாரினா ஒரு 50,000 ரூபா புடவை தேவையில்லைங்க, ஒரு 500 ரூபா புடவை கட்டி இது போட்டாலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த ப்ரோக்ராமில் நான் காமிச்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் தொடர்ந்து நிறைய லைவ் ப்ரோக்ராம் தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்கேங்க. இடையில ஒரு சில காரணங்களால் ஒரு சில நாள் கொடுக்க முடியாமல் இருக்கும். அன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்கும், பேக்கிங் இருக்கும், அதனால் கொடுக்க முடியாமல் போயிருக்கோம். ஸோ பட் ஆனால் தினந்தோறும் நம்ம லைவ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா. அந்த வகையில் இப்படி பாருங்கள், மாங்கல்யம் செட்டு பாருங்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கொடுத்த விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும், பிடிச்ச மாதிரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைவ் ப்ரோக்ராம் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு லைவ் ப்ரோக்ராம் சந்திக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஷார்ட்ஸ் நிறைய செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது, நம்மளுக்கு ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் துணிக்க முடியாது. அப்பப்போ ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருப்போம், சரிங்களா. ஸோ அந்த வகையில் நிறைய ஷார்ட்ஸ் பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். அந்த ஆஃபர்ஸ்லாம் வாங்கி பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் எனக்கு தேவைப்படணும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு சூப்பரான ஆஃபரோட லைவ் ப்ரோக்ராமை சந்திக்கிறேன். நன்றி.